2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் 85.15% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதற்கு முன்பாக 2011ஆம் ஆண்டின் சட்டப்பேரவை தேர்தலின் போது அதிகபட்சமாக 78.1% வாக்குகள் பதிவாகியிருந்தன. அந்த முறை ஆட்சியில் இருந்த திமுகவை வீழ்த்தி ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக ஆட்சியை பிடித்தது. இந்த முறை வாக்குப்பதிவு சதவிகித உயர்வு யாருக்கு சாதகமாக அமையப் போகிறது என்ற விவாதங்கள் எழத் தொடங்கியுள்ளன. சமீபத்தில் நடந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் காரணமாகவே சதவிகிதத்தில் வித்தியாசம் இருப்பதாகவும் திமுகவிற்கு பாதிப்பு எதுவும் இல்லை என்றும் நம்மிடம் தெரிவித்தார் திமுக செய்தி தொடர்பாளர் சேலம் தரணிதரன். வழக்கமா பதிவார மாதிரி தான் இருக்கு. ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, இந்த தடவை எஸ்ஐஆர்ல நிறைய வாக்காளர்களை நீக்கியிருக்காங்க. இறந்தவர்கள், அதுக்கப்புறம் ஒரு சிலவங்க இப்ப உதாரணத்துக்கு தூத்துக்குடியில இருந்து சென்னை வந்திருப்பாங்க, மதுரையில இருந்து சென்னை வந்திருப்பாங்க, இல்ல சேலத்துல இருந்து ஏதோ ஒரு ஊருக்கு போயிருப்பாங்க. அவங்களுக்கு 2 இடத்துலயும் ஒரு வாக்குப்பதிவு இருந்திருக்கும். அதெல்லாம் கிளீன் அப் பண்ணதுனால இந்த 70 லட்சத்தை நீக்கின 70 லட்சத்தை நீங்க 21 ரோஸ்ல மைனஸ் பண்ணுங்களேன். உங்களுக்கு ஆக்சுவலா 81% வரும். சோ மீதி ஒரு 2-3% இன்க்ரீஸ் இருக்கு. அந்த இன்க்ரீஸ் ஓவராலாவே நீங்க ஒவ்வொரு எலெக்ஷன் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூ பர்சன்டேஜ் அக்ராஸ் இந்தியா அக்ராஸ் போல்ஸ் 4% இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்கு. என்ன எப்படினாலும் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, சரிங்களா, நாம ஜெயிக்க போறது உறுதி. ப்ரொபகண்டா பண்ணல என்ன ஆக போகுது? இல்ல இது ஒரு விஜய் வருகை தான் இதுக்கு காரணம்னு சொல்ற அந்த தியரிக்கு உங்களோட பதில் என்ன வரும்? விஜயோட ஃபேக்டர் தான் இதுக்கு. நான் ஒரு காமன் லாஜிக் என்னன்னா, நிறைய கட்சிகள் வர வர நிறைய வாக்கு சதவீதம் அதிகரிச்சு தான் இருக்கும். சரிங்களா, அதுல எந்த விஷயமும் கிடையாது. இப்ப வெறும் 2 கட்சி இருக்குன்னா ஒரு 60% வருதுன்னா 4 கட்சி வருதுன்னா இன்னொரு 3-4% வரும். அதனால விஜய் ஜெயிப்பாரு, இல்ல விஜய்னால ஒரு பெரிய வாக்கு சதவீதம் வாங்க முடியுங்கிறதுக்கு நம்பிக்கைத்தன்மை இல்ல. ஒரு சில சதவீதங்கள் வாங்கலாம். இன்னொன்னு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வாக்கு சதவீதம் அதிகமா போல் ஆயிருக்கு அப்படின்னாவே அது ஆளும் கட்சிக்கு பாதகமா இருக்கும்னு சொல்றாங்க. சார் அது நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு விளக்கம். அது ஒரு கோரிலேஷன் தான், காசேஷன் இல்ல. வெஸ்ட் பெங்கால பாத்தீங்கன்னா 93% இருக்கு. இந்தியா ஃபுல்லாவே வாக்குப்பதிவு அதிகம் தான் இருக்கு எஸ்ஐஆருக்கு அப்புறம். பீகார்ல இருந்து இப்ப வரைக்கும், பீகார்ல இருந்து அதிகரிச்சது அதே கவர்மெண்ட் தானே திருப்பி வந்தாங்க. கரெக்ட். திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த வாக்குப்பதிவு சதவிகிதம் உயர்வுக்கு அதான் சொல்றேன், போன தேர்தலே நீங்க 70 lakhs மைனஸ் பண்ணீங்கன்னா 82% 83% தான் வருது. சரிங்களா, அப்ப நீங்க கேட்பீங்க கொஞ்சம் பேர் இப்ப அதுங்களும் இப்ப இருந்து 21 வரைக்கும் இறந்துருப்பாங்கன்னு. அதுக்குதான் ஈக்குவலண்டா புது ஓட்டர்ஸ் வந்திருப்பாங்க. ரெண்டும் டேலி ஆயிடுது, அவ்வளவுதான். இது உங்களோட திமுக பெறக்கூடிய வாக்குகளுடைய சதவிகிதத்தை எந்த அளவையும் 2%, 2.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. உயர்ந்திருக்குன்றீங்க. நம்ம சொல்ற மாதிரி 13% தான் உயரல. இது யங்ஸ்டர்ஸ் புதுசா வோட் பண்றனால இந்த உயர்வு அப்படின்னு சொல்றாங்க. அது அக்செப்டபிள் தானே? நிறைய பூத்ல நம்ம பார்க்க முடிஞ்சது, நிறைய யங்ஸ்டர்ஸ் வாலண்டியரா வோட் பண்றதுக்கு ஆர்வமா இருந்தாங்க. குறிப்பா ட்ரெஸ் கோட்லாம் வச்சிருந்தாங்க. இந்த பக்கம் இது தாடி அந்த ட்ரெஸ் கோட் போடுறதா, எல்லாரும் அதே ட்ரெஸ் கோட் தான். அதை வச்சு நம்மளால எதுவும் சொல்ல முடியாது. ஆனா விஷயம் ஒண்ணு சிம்பிள். பெரிய சிக்னிபிகன்ட் இன்க்ரீஸ் இல்ல. நான் சொல்லிட்டேன், போன தடவை ஓட்டர் லிஸ்ட்ல நீங்க -70 lakhs பண்ணுங்க, டிவைட் பண்ணுங்க, 81.5% வரும். ஓகேவா? அதுல எந்த மாற்றமும் இல்ல. இதனால திமுகவுக்கு எந்த பாதிப்பும் இல்ல. ரைட். ஓகே சார், தேங்க்யூ.